எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய ஹார்ட் பீட்டு யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதாவதுங்க, நேற்று இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக அமைச்சர் திரு மா சுப்பிரமணியா அவர்களை பற்றி அவங்க பேசுனதும் அப்பாவு ஐயா அவங்க பேசுனது தான் மிகப்பெரிய ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. அப்படி என்னடா பேசுகிறாங்க அவங்க, ட்ரெண்டிங் யாருக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம். அநேகம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவதுங்க, திருத்தணியில் போதைப் பொருளை யூஸ் பண்ணிவிட்டு தமிழ்நாட்டு இளைஞர் வடநாட்டு இளைஞரை வெற்ற வீடியோவை சோசியல் மீடியாவில் பதிவு பண்ணி பயங்கரமாக போய்ட்டுருந்துச்சு. அதாவதுங்க, போதைப்பொருள் அதிகமாகிறதா இருக்கட்டும், கஞ்சா அதிகமானதாக இருக்கட்டும், மதுபானமும் மதுபான கடைகள் அதிகமானதாக இருக்கட்டும், எல்லாமே இந்த ஆளுங்கட்சி திமுகவோட ஆட்சி காலத்தில் தான் அதிகமாகிடுச்சுங்கிறது தமிழக மக்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். இதனால் பாதிக்கப்படுறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஏழை எளிய மக்கள் தான் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்குறாங்க. ஒருத்தன் போதைப்பொருள் யூஸ் பண்ணிவிட்டு அவன் வெட்டுறான் பாருங்க. வெட்டுப்படக்கூடிய குடும்பமும் பாதிக்குது, வெற்றவனும் அவனுடைய குடும்பம் பாதிக்குது. இப்போ இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த போதைப் பொருளாக தான் நடக்குது. அப்போ நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கட்டும், துணை முதலமைச்சராக இருக்கட்டும், திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாருமே இதெல்லாம் கொஞ்சம் கூட சிந்திக்கிறது இல்லை. அவர் என்ன பேசியிருக்காருன்னா, 0% போதைப்பொருள் தமிழ்நாட்டில் இருக்குது, நாங்கள் எல்லாத்தையும் ஃபுல்லாக கட்டுப்படுத்திட்டோம், கஞ்சாவே கிடையாது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு திரு மா சுப்பிரமணிய ஐயா அவங்களும் அப்பாவு ஐயா அவங்களும் பேசின வீடியோ தான் மிகப்பெரிய ட்ரெண்டிங்கில் இருக்குது. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இருக்காதா? உங்களுடைய வீட்டில் உங்களுடைய பசங்களுக்கு இதே மாதிரி நடந்துச்சுன்னா இப்படி தான் அதை எப்படி தடுக்கலாம், எங்கேருந்து வருது, யார் இதுக்கு உடனடியாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சும் கூட நீங்கள் தடுக்காமல் இருப்பீங்கன்னா உங்களுடைய பசங்க கஞ்சாவை யூஸ் பண்ணி சீரழிஞ்சாலும் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள் மக்களே. இவங்க கேமராக்கு முன்னாடி ரொம்ப நாடகம் போடுறது மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்களும் பார்க்குறீங்க, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை அகற்றி ஆகணும் மக்களே.